அச்சோ கடவுளே, என் மனசு பாறாங்கல் வச்ச மாதிரி பாரமாக இருக்குது. ஒரே சோகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைக்கு போனால் சரியாயிடுமா? போலாமே. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. பாறாங்கல் மனசு இப்போ எப்படி இருக்குது? அடடா, அது ஏன் கேட்குற? ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்து இத்தனை வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அப்புறம் மனசு பனிக்கட்டி மாதிரி உருகிடுச்சு. பானிபூரி, பன்னீர் பாவ்பாஜி, பிரெட் ஆம்லெட்டு, குலோப் ஜாமுன்னு, பீஸா, எத்தனை ஸ்நாக்ஸு! அது என்னமோ தெரிலங்க. ஒரு பிளேட் வாங்கி நம்ம ஒருத்தரே சாப்பிட்றத விட ஒரு பிளேட் வாங்கி 4 பேருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்னா நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுட்டியாக இருந்தால் இந்த டெக்னிக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து கரெக்ட் பண்ண முடியும். கடைசியாக அந்த ஃபில்டர் காஃபியோட குடிக்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. காஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. மைண்ட் எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கணும்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஜாலியாக இருக்கும்.